குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, பிரிட்டனுடைய புதிய பிரதமராக கியர் ஸ்டாமர் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. கியர் ஸ்டாமர்ன்றவர் தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவர். பிரிட்டனுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கிற கீழவைக்கான தேர்தல் வந்து வியாழக்கிழமை நடந்திருக்கும். அதில் புதிய பிரதமராக தொழிலாளர் கட்சியை சேர்ந்த கியர் ஸ்டாமர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? இப்போது இதில் இன்னொன்று வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரெக்சிட், அதாவது ஐரோப்பிய யூனியன்லேருந்து பிரிட்டன் வந்து வெளியேறதுக்கு அப்புறமா நடக்கிற முதல் தேர்தல் வந்து இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்தினுடைய கீழவை, அதாவது பிரிட்டன் நாடாளுமன்றத்தினுடைய கீழவைக்கு நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த 28 பேர் வந்து எம்பிஸாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த உமா குமரன் அவர்கள் வந்து பிரிட்டனுடைய முதல் பெண் எம்பியாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்றதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஜூலை 13 அன்னைக்கு வந்து கரிகால் சோழன் பெருவிழாக்கான கருத்தரங்கம் வந்து சென்னை டிடிகே சாலையில் இருக்க நாரத கான சபாவில் வந்து நடத்த போகிறாங்க. யார் வந்து இந்த கருத்தரங்கத்தை நடத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுமான தொழில் அகாடமியினுடைய சார்பில் தான் இந்த கருத்தரங்கம் நடக்க போகுது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நீர் மேலாண்மையில் சிறந்த பங்காற்றிய நம்மளுடைய கரிகால சோழனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தான் இந்த கரிகால் சோழன் பெருவிழா அப்படின்ற கருத்தரங்கம் வந்து நடத்த போகிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்மளுடைய சென்னையில் இருக்க செம்மொழி பூங்கால புலம்பெயர்ந்தவர்களுடைய ஊரும் உணவும் திருவிழா வந்து நடைபெற்று வருகிறது. சரிங்களா? இது வந்து உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத போன வார கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னையோட குறளை வந்து நம்ம வாசிக்கலாம். இந்த குறள் வந்து தெரிந்து வினையாடல் அப்படின்ற அதிகாரத்துலேருந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செயலை செய்கிறவன் எப்படிலாம் வந்து இருக்கணும், யார் வந்து அந்த செயலை செய்யணுன்றதை இந்த குறள் மூலமாக சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பொருள் வருவதற்கான வழிகளை வந்து அதிகப்படுத்தணும். அதனால் பொருட்கள் மூலமாக வந்து வளத்தை வந்து உருவாக்கணும். அதனால் அந்த செயலை செய்யும்பொழுது வரும் இடையூறுகளையும் வந்து என்ன பண்ணணும், ஆராய்ந்து நீக்கக்கூடிய தகுதி பெற்றவன் தான் அந்த செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொரு முறை வாசிக்கலாமா? வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இணைய வழியில் நில ஆவண விவரங்கள், அதாவது நில ஆவண விவரங்களான பட்டா, சிட்டா, பதிவேடு, புலப்படம் ஆகியது எல்லாமே கிராமப்புறம், நகர்ப்புறம் மற்றும் நத்தம் பகுதிகளுக்கு தனித்தனியாக பப்ளிக் எல்லாருமே வந்து வெப்சைட்டில் அதற்குண்டான வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கேரளத்தையொட்டிய மாவட்டங்களில் அதிகரிக்கும் டெங்கு, அதாவது தமிழகத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கிற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டெங்கு பாதிப்பு வந்து ஏடிஎஸ் எஜிப்டை கொசுவின் மூலமாக வந்து உருவாகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். மத்திய ஆயுத காவல் படையை சேர்ந்த, அதாவது சிஆர்பிஎஃப் காவலர்களுக்கு ஒரு 6 பேருக்கு வந்து வீரதீர விருதுகள் வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சக்ரா விருது வந்து 10 வீரர்களுக்கும், சௌரிய சக்ரா விருது வந்து 27 வீரர்கள், மொத்தமாக 37 வீரர்களுக்கு வீரதீர விருதுகள் வந்து வழங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். கேரளாவில் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வந்து உறுதியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்க மடக்கத்தாரா கிராமத்தில் தான் வந்து இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வந்து உறுதி செய்யப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல்ன்றது மற்ற மனிதர்களுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ வந்து பரவாதுன்றதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். அலுமினியம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலமாக தயாரிக்கிற சமையல் உபகரணங்கள் மீது ISI முத்திரையும் கட்டாயமாக வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து வாடிக்கையாளர்களுடைய பாதுகாப்பையும் தேசிய தர நடைமுறைகளையும் உறுதிப்படுத்தும் விதமாக தான் இனிமேல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலமாகவோ அலுமினியம் மூலமாகவோ வந்து சமையல் உபகரணம் செஞ்சாங்கன்னா அது மேலே ISI முத்திரையும் கட்டாயம் வந்து இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குங்க பாருங்க. தமிழக அரசினுடைய
காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், கலைஞரனுடைய கனவு இல்லம் திட்டம், இந்த 3 திட்டங்களையும் பிரிட்டனுடைய தொழிலாளர் கட்சி வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருக்கிறதா நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிரிட்டன் நாடாளுமன்றத்திற்கு முதல் முறையாக பெண் எம்பியாக வந்து தேர்வாகியுள்ள உமா குமரன் அவர்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், தமிழகத்தில் பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக மாநிலம் முழுவதும் 10,000 பால் பண்ணைகள் வந்து அமைக்கிறது தான் நம்மளுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் கால்நடைகளினுடைய தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் பால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கலாம்னு வந்து இவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இதில் வந்து கால்நடையினுடைய தரத்தை வந்து எப்படிலாம் மேம்படுத்துவோம்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து கால்நடையை பராமரிக்கிறாங்களோ அவங்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க இலவசமாக, அவங்களுக்கு கடனுதவி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான தமிழக அரசு சார்பில் மானிய தொகையும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.